Hello students, இந்த வீடியோவில் I will help and I would help இந்த இரண்டு வாக்கியங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் I will help இந்த சென்டென்ஸோட நேரடி தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா நான் உதவி செய்வேன். அதே மாதிரி I would help இந்த சென்டென்ஸோட நேரடி தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா நான் உதவி செய்வேன் அப்படிங்கிறது தான். அதாவது ஐ வில் ஹெல்ப் அண்ட் ஐ வுட் ஹெல்ப் இந்த இரண்டு வாக்கியங்களுடைய நேரடி தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா நான் உதவி செய்வேன் அப்படிங்கிறது தான். ஆனால் ஆங்கிலத்தில் இந்த இரண்டு வாக்கியங்களையும் நாம் வெவ்வேறு சூழ்நிலைகளில் பயன்படுத்த வேண்டும். அதனால ஒரு சென்டென்ஸில் வில் அப்படிங்கிற வேர்டு வரும்போது அதனுடைய நேரடி தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு சென்டென்ஸில் வுட் அப்படிங்கிற வேர்டு வரும்போது அதனுடைய நேரடி தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு நாம் பார்க்கக்கூடாது. அதற்கு பதிலாக ஒரு சென்டென்ஸில் இந்த இரண்டு வேர்ட்ஸையும் பயன்படுத்தும் போது அவற்றை எந்தெந்த சூழ்நிலைகளில் பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உங்களால் ஆங்கிலத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் சரளமாக பேச முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வில் அப்படிங்கிற வேர்டை 4 சூழ்நிலைகளில் பயன்படுத்த வேண்டும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ராமிஸ், ஒருவருக்கு வாக்குறுதி வழங்கும் போது. அடுத்து செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரிடிக்ஷன், ஒரு செயலை கணிக்கும் போது. அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னா ஆஃபரிங், ஒருவருக்கு தானாக உதவி செய்ய முன்வரும் போது. அடுத்து லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் பிளான், எதிர்கால திட்டத்தை பற்றி பேசும்போது. ஓகே, இப்போ இந்த 4 சூழ்நிலைகளிலும் இந்த வில் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் உங்களுக்கு ரியல் லைஃப்பில் பயன்படுத்தும் போது எந்த விதமான சந்தேகமும் வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன ப்ராமிஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் உன்னுடைய கல்யாணத்துக்கு வாரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வாரேன் என்று ஒருவருக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க. அப்போ ஐ வில் கம், இந்த மாதிரி ஒருவருக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது வில் அப்படிங்கிற வேர்டு தான் பயன்படுத்தணும். இங்கே வுட் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தக்கூடாது. ஓகே, எங்கே வாரேன் உன்னுடைய கல்யாணத்துக்கு. அப்போ டு யுவர் வெட்டிங், ஐ வில் கம் டு யுவர் வெட்டிங், நான் உன்னுடைய கல்யாணத்துக்கு வாரேன் என்று வாக்குறுதி கொடுக்குறீங்க. ஓகே, இதே மாதிரி இன்னும் 4 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. கவலைப்படாதே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்று ஒருவருக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க. அப்போ இது எப்படி சொல்லணும்? ஐ வில் ஹெல்ப் யூ, ஐ வில் ஹெல்ப் யூ, டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவருக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது வுட் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தக்கூடாது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் குழந்தைகளை பள்ளிக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் குழந்தைகளை கூட்டிட்டு போறேன் என்று உங்களுடைய மனைவிக்கு நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க. இது எப்படி சொல்றது? ஐ வில் டேக் த கிட்ஸ், ஐ வில் டேக் த கிட்ஸ். டேக் அப்படிங்கிற வேர்டுக்கு நிறைய மீனிங் உண்டு. இந்த இடத்துல ஐ வில் டேக் த கிட்ஸ் அப்படின்னா நான் குழந்தைகளை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மீனிங். எங்கே? பள்ளிக்கு, அப்போ டு ஸ்கூல். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை உனக்கு சிக்கன் செஞ்சு தாரேன். ஃபர்ஸ்ட் உனக்கு சிக்கன் செஞ்சு தாரேன் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க. இது எப்படி சொல்றது? ஐ வில் மேக் யூ சிக்கன், ஐ வில் மேக் யூ சிக்கன். எப்போ? வருகிற ஞாயிற்றுக்கிழமை. இது எப்படி சொல்றது? நெக்ஸ்ட் சண்டே, நெக்ஸ்ட் சண்டே, ஐ வில் மேக் யூ சிக்கன் நெக்ஸ்ட் சண்டே. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நாளைக்கு உங்களுடைய மிக்சியை சரி செய்து தாரேன் என்று உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வில் ஃபிக்ஸ், நான் சரி செய்து தாரேன். அடுத்து the mixer grinder tomorrow, I will fix the mixer grinder tomorrow. ஓகே, அடுத்து செகண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா ப்ரிடிக்ஷன்ஸ்.
அதாவது ஒரு செயலை கணிக்கும் போது நாம இந்த will அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. இந்தியா கிரிக்கெட் மேட்ச்ல வின் பண்ணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் நினைக்கிறேன், அப்போ ஐ திங்க். அடுத்து மேலே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. இந்தியா கிரிக்கெட் மேட்ச்ல வின் பண்ணும்னு. இந்த சென்டென்ஸ் தான் ஒரு செயலை கணித்தல். அப்போ இந்த சென்டென்ஸை பயன்படுத்தும் போது will அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தணும். அப்போ இந்தியா வில் வின் த கிரிக்கெட் மேட்ச். ஐ திங்க் இந்தியா வில் வின் த கிரிக்கெட் மேட்ச். ஓகே, இப்போ ஒரு செயலை கணிக்கும் போது would அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தக்கூடாது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இன்னைக்கு சாயங்காலம் மழை பெய்யும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் நினைக்கிறேன், அப்போ ஐ திங்க். அடுத்து மேலே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. இன்னைக்கு சாயங்காலம் மழை பெய்யும்னு. இந்த சென்டென்ஸ் தான் கணித்தல். அப்போ இட் வில் ரெயின் திஸ் ஈவினிங். ஐ திங்க் இட் வில் ரெயின் திஸ் ஈவினிங். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ரயில் சரியான நேரத்திற்கு வரும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஐ பிலீவ், நான் நம்புகிறேன். அடுத்து மேலே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. ரயில் சரியான நேரத்திற்கு வரும்னு. இந்த சென்டென்ஸ் தான் கணித்தல். அப்போ த ட்ரெயின் வில் அரைவ் ஆன் டைம். த ட்ரெயின் வில் அரைவ் ஆன் டைம். ஐ பிலீவ் த ட்ரெயின் வில் அரைவ் ஆன் டைம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. புது டீச்சர் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க். அடுத்து புது டீச்சர் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு. இதுதான் எனது கணித்தல். அப்போ எப்படி சொல்கிறது? த நியூ டீச்சர் வில் பி ஸ்ட்ரிக்ட். த நியூ டீச்சர் வில் பி ஸ்ட்ரிக்ட். ஐ திங்க் த நியூ டீச்சர் வில் பி ஸ்ட்ரிக்ட். ஓகே, இப்போது அடுத்து வந்து தேர்டு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஆஃபரிங் டு ஹெல்ப். அதாவது ஒருவருக்கு நாம் தானாக உதவி செய்ய முன்வரும்போது இந்த will அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தணும். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் உங்களுக்கு டீ கொண்டு வரேன். உங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அவங்க உங்ககிட்ட டீ வேணும் அப்படின்னு கேட்கல. நீங்களாவே தானாகவே முன் வந்து நான் உங்களுக்கு டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இதை எப்படி சொல்கிறது? ஐ வில் பிரிங் யூ டீ. ஐ வில் பிரிங் யூ டீ. அப்போது இன்னொருவருக்கு தானாக நாம் உதவ முன்வரும்போது இந்த would அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தக்கூடாது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எல்லோருக்கும் நான் லஞ்ச் தயார் செய்கிறேன். எல்லோருக்கும் நான் லஞ்ச் தயார் செய்கிறேன். இதை எப்படி சொல்கிறது? ஐ வில் ப்ரிப்பேர் லஞ்ச் ஃபார் எவ்ரி ஒன். ஐ வில் ப்ரிப்பேர் லஞ்ச் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. உங்களுக்காக நான் வரிசையில் நிற்கிறேன். ஒருவருக்கு நீங்கள் தானாக உதவ முன் வர்றீங்க. எப்படி சொல்கிறது? ஐ வில் ஸ்டாண்ட் இன் த கியூ ஃபார் யூ. ஐ வில் ஸ்டாண்ட் இன் த கியூ ஃபார் யூ. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் உங்களுக்காக பில் கட்டுறேன். இதை எப்படி சொல்கிறது? ஐ வில் பே த பில் ஃபார் யூ. ஐ வில் பே த பில் ஃபார் யூ. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் சாமான்களை தூக்கிட்டு வரேன். இதை எப்படி சொல்கிறது? ஐ வில் கேரி த லக்கேஜ். ஐ வில் கேரி த லக்கேஜ். ஓகே, அடுத்து வந்து லாஸ்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் பிளான்ஸ். எதிர்கால திட்டங்களை பற்றி பேசும்போது இந்த will அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நாளை என் ஸ்கூல் நண்பர்களை நான் சந்திப்பேன். ஓகே, இது வந்து எதிர்கால திட்டம். இதை எப்படி சொல்கிறது? ஐ வில் மீட் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் டுமாரோ. ஐ வில் மீட் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் டுமாரோ. அப்போது எதிர்கால திட்டங்களை பற்றி பேசும்போது would அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தக்கூடாது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் அடுத்த வாரம் சென்னைக்கு செல்கிறோம். இதை எப்படி சொல்கிறது? அதாவது எதிர்கால திட்டம். இதை எப்படி சொல்கிறது? we will go to சென்னை நெக்ஸ்ட் வீக். we will go to சென்னை நெக்ஸ்ட் வீக். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அடுத்த வாரம் நான் யோகா கிளாஸில் சேருவேன். இது எப்படி சொல்கிறது? எதிர்கால திட்டம். எப்படி சொல்கிறது? ஐ வில் ஜாயின் த யோகா கிளாஸ் நெக்ஸ்ட் வீக். ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த would அப்படிங்கிற வேர்டை வந்து எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த would அப்படிங்கிற வேர்டை வந்து எத்தனை சூழ்நிலைகளில் பயன்படுத்தணும் அப்படின்னா 4 சூழ்நிலைகளில் பயன்படுத்த வேண்டும். இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க.
ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இமேஜினரி சுச்சுவேஷன்ஸ். அடுத்து செகண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் இன் த பாஸ்ட். அடுத்து தேர்டு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா பாஸ்ட் ஹேபிட்ஸ். அடுத்து ஃபோர்த்து சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா பொலைட் ரிக்வஸ்ட். ஓகே, இப்போ இந்த 4 சூழ்நிலைகளையும் நாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இமேஜினரி சுச்சுவேஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் லாட்டரியில் வெற்றி பெற்றால் ஒரு பெரிய வீடு வாங்குவேன். இந்த சென்டென்ஸில் நான் ஒரு பெரிய வீடு வாங்குவேன் என்று கற்பனையில் சொல்கிறீங்க. நீங்கள் லாட்டரியில் வெற்றி பெறவில்லை, வெற்றி பெற்றால் ஒரு பெரிய வீடு வாங்குவேன் என்று கற்பனையான சூழ்நிலையை சொல்கிறீங்க. அதனால் இங்கே வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ வுட் பை ஏ பிக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லணும். இங்கே கற்பனையான சூழ்நிலை அப்படிங்கிறதுனால வுட் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். இதே இது ரியலாக, அதாவது உண்மையாக நான் ஒரு பெரிய வீடு வாங்குவேன் என்று சொன்னால் அங்கே எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ வில் பை ஏ பிக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். என்னிடம் பணம் இருந்தால் நான் உலகம் முழுவதும் பயணம் செய்வேன். உங்ககிட்ட பணம் இல்லை, ஆனால் நீங்கள் கற்பனையில் சொல்கிறீங்க. என்னிடம் பணம் இருந்தால் நான் உலகம் முழுவதும் பயணம் செய்வேன். இது எப்படி சொல்கிறது? ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்டு. ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்டு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் பணக்காரனாக இருந்தால் ஏழைகளுக்கு உதவி செய்வேன். நீங்கள் இப்போ பணக்காரன் இல்லை, ஆனால் ஒரு கற்பனையில் சொல்கிறீங்க. நான் பணக்காரனாக இருந்தால் ஏழைகளுக்கு உதவி செய்வேன். இது எப்படி சொல்கிறது? ஐ வுட் ஹெல்ப் த புவர். ஐ வுட் ஹெல்ப் த புவர். ஓகே, அடுத்து வந்து நம்ம செகண்ட் சுச்சுவேஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் ஹேபிட்ஸ். அதாவது நமக்கு முன்னாடி ஒரு பழக்கம் இருந்திருக்கும், அந்த பழக்கம் வந்து இப்போது இல்லாமல் இருக்கும். அதை சொல்லும்போது நாம் இந்த வுட் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் சிறுவனாக இருந்தபோது நான் தினமும் கிரிக்கெட் விளையாடுவேன். சிறுவனாக இருந்தபோது விளையாடுவேன், இப்போ வந்து அந்த பழக்கம் இல்லை. ஓகே, இப்போது கீழே உள்ள சென்டென்ஸை மட்டும் பாருங்கள். நான் தினமும் கிரிக்கெட் விளையாடுவேன். இது எப்படி சொல்கிறது? ஐ வுட் பிளே த கிரிக்கெட் எவ்ரி டே. ஐ வுட் பிளே த கிரிக்கெட் எவ்ரி டே. இந்த இடத்துல ஏன் வுட் பயன்படுத்தியிருக்கிறோம்? முன்னாடி அந்த பழக்கம் இருந்துச்சு, இப்போ அந்த பழக்கம் வந்து இல்லை. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் தினமும் சைக்கிள் ஓட்டுவேன். முன்னாடி ஓட்டுவேன், இப்போ வந்து அந்த பழக்கம் இல்லை. இது எப்படி சொல்கிறது? ஐ வுட் ரைட் பைசைக்கிள்ஸ் எவ்ரி டே. ஐ வுட் ரைட் பைசைக்கிள்ஸ் எவ்ரி டே. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஸ்கூல் முடிந்ததும் நான் தினமும் கார்ட்டூன் பார்ப்பேன். முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது நான் தினமும் கார்ட்டூன் பார்ப்பேன், இப்போ அந்த பழக்கம் வந்து இல்லை. அப்போது நான் தினமும் கார்ட்டூன் பார்ப்பேன். இது எப்படி சொல்கிறது? ஐ வுட் வாட்ச் கார்ட்டூன்ஸ் எவ்ரி டே. ஐ வுட் வாட்ச் கார்ட்டூன்ஸ் எவ்ரி டே. ஓகே, அடுத்து வந்து தேர்டு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் இன் த பாஸ்ட். அதாவது ஃப்யூச்சர் இன் த பாஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் கவனிங்க. இப்போது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு திருமணத்துக்கு உங்களுடைய நண்பனுக்கு நீங்கள் பத்திரிக்கை கொடுத்துருக்குறீங்க. அப்போது உங்கள் வீட்டில் கேட்குறாங்க, அவன் கல்யாணத்துக்கு வருவானா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, அவன் வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு செயலை கணித்தல். இப்போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு செயலை கணிக்கும் போது என்ன பயன்படுத்தணும்? வில் பயன்படுத்தணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஓகே, அப்போது திருமணம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் உங்களுடைய நண்பன் வந்து கல்யாணத்துக்கு வரல. இப்போது உங்கள் வீட்டில் சொல்கிறீங்க, அவன் வருவான்னு நினச்சேன், ஆனால் கல்யாணத்துக்கு வராமல் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த இடத்துல அவன் வருவான்னு நினச்சேன், இதுதான் என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் இன் த பாஸ்ட். அதாவது ஒரு செயல் நடக்கும் என்று நீங்கள் கணித்தீர்கள், அந்த கணிப்பு வந்து பொய்யாகி அந்த செயல் வந்து நடைபெறவில்லை, அந்த செயல் முடிந்து விட்டது. ஓகே, இந்த சூழ்நிலைகளில் நம்ம வந்து என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா வுட் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் வருவான் என்று நான் நினைத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் நினைத்தேன், அப்போது ஐ தாட். அடுத்து அவன் வருவான் என்று, இது எப்படி சொல்கிறது? he would come. he would come. I thought he would come. ஓகே, அடுத்து வந்து லாஸ்ட் ஃபோர்த்து சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா பொலைட் ரிக்வஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு ஒரு கப் டீ வேணும். இது எப்படி கேட்குறது? ஐ வுட் லைக் ஏ கப் ஆஃப் டீ. இது வந்து ஒரு பணிவுடன் கேட்டல். அதே இது ஐ வாண்ட் ஏ கப் ஆஃப் டீ அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக கேட்குறது. அப்போது பணிவாக கேட்கும்போது வுட் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள்.
எனக்கு ஜன்னல் பக்கத்தில் சீட் வேணும். இது எப்படி சொல்கிறது? ஐ வுட் லைக் எ சீட் நியர் த விண்டோ. ஐ வுட் லைக் எ சீட் நியர் த விண்டோ. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் பிரின்சிபலை சந்திக்கணும். இது எப்படி சொல்கிறது? ஐ வுட் லைக் டு மீட் த பிரின்சிபல்.